வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை 3 தடவைனாலும் சிக்கன் பிரியாணி தாங்க. பசங்களோட ஃபேவரெட்டுன்னு சொல்லிட்ட பிறகு செய்யாமல் இருக்க முடியுமா? அதே சிக்கன் பிரியாணி தான். அதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறது? ஓகே, இது மாதிரி அரைச்சி விட்டு ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கு, கிராம்பு, அப்புறம் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, ஒரு பாதி பீஸ் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம், இந்த மாதிரி இந்த அரைச்சி போட்டுட்டு செஞ்சால் அந்த பிரியாணி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த மசாலா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிரியாணி செஞ்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி போட்டிருக்கோம் கரம் மசாலா. இதில் வந்து ஒரு 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 சின்ன பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுட்டு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்ச மசாலாவை அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 2 பெரிய தக்காளி அதையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். பாருங்கள், ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பிரியாணி மசாலா. இது ரெடிமேட் பிரியாணி மசாலா தான் போட்டிருக்கேன். அது போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் கழுவி வச்சு சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். மஞ்சள் பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, கொஞ்சம் லைம் போட்டு நான் ஊற வச்சுருந்தேன். அந்த சிக்கன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா அந்த சிக்கன் வேகிறதுக்கு இப்போ எவ்வளோ உப்பு வேணுமோ அது பாதி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் போட்டு பிறகு ஒன்ஸ் உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெந்த பிறகு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் செட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். நான் நார்மல் வீட்டில் சோனா மசூரி புல்லட் ரைஸ் சொல்லுவாங்க, அதுதான் போட்டிருக்கேன். இது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வேறு எந்த ரைஸ்னாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அண்ட் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு கொதி வந்திருந்தோம். நம்ம கழுவி ஊற வச்சுருந்த அரிசி போட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. அண்டு இதை வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் தம் வைக்கணும். சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கனமான தவா வச்சுட்டு, நம்ம யூஸ் பண்ணாத தவா இருந்தால் நெல்லுது, அது வச்சுட்டு அது மேலே தம்முக்கு வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ்லேயே வச்சு எடுத்தோம்னா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. லிட்டு ஓப்பன் பண்ணதும் அரோமா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.